இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுதலோட நம்ம அடுத்த அத்தியாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஃப்ளட்டால வந்து நெறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க. நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அவங்கலாம் வந்து தண்ணீல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வீட்ல உள்ள பொருள்லாம் இழந்துட்டு. நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன பிரேயர் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் நிச்சயம் வாழ இன்னருள் தாத்தான்னு சொல்லி இறைவனை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ அடுத்த அத்தியாயத்துக்குள்ள நம்ம போகலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நலனுடைய குணங்கள், அவருடைய ஊரு, அவருடைய நாடு நகர மக்கள் எல்லாம் எவ்வளவு ஒழுக்கமா எவ்வளவு அழகா வாழ்ந்தாங்க. அன்னப்பறவை வந்து நலனுடைய குணத்தை பார்த்து அவனுக்கு ஏத்த பொண்ணு வந்து தமயந்தி தான் அப்படின்றத ரொம்பவே அழகா எளிமையா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து தமயந்தியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அவள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய 4 குணங்களையும் தேர் யானை குதிரை காலால் ஆகிய 4 வகை படைகளாகவும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகளின் வழியாக செல்கின்ற அறிவையே நல்ல அமைச்சர்களாகவும் காலில் அணிந்துள்ள சிலம்பையே பேரிகையாகவும் கொண்டிருக்கிறாள். அவளது 2 கண்களும் வேலும் வாளுமாக அமைந்துள்ளன. முகமாகிய நிலா வட்ட குடையின் கீழ் பெண்மையாகிய அரசியினை அவள் ஆட்சி செய்கின்றாள். அவளது நெற்றி மன்மதன் தனது அம்புகளை தீட்டுகின்ற இடமாக அமைந்துள்ளது. அவ்வளவு அழகானது என்று பொருள். மேற்கண்டவாறு கூறிய அன்னத்தை நலன் உனக்கும்